திட்டமிட்டவாறு பரீட்சைகள் நடத்துவது குறித்து கல்வி அமைச்சர் இன்று தெளிவுபடுத்தினார். பாடசாலை செல்லும் மாணவர்கள் குறித்து எந்த ஒரு அபாய நிலை தோன்றக்கூடாது என்பதில் நாம் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தோம். ஆகவேதான் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழங்கப்படவிருந்த பாடசாலை தவணை விடுமுறையை நாடளாவிய ரீதியில் இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள், முன்பள்ளிகள், பிரிவினாக்கள், பகுதிநிலை வகுப்புகளுக்கு இந்த தீர்மானம் பொருந்தும். அதேபோன்று உயர்கல்வி அமைச்சரின் கீழ் இயங்கும் கலனி பல்கலைக்கழகம், விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேத கல்வி நிறுவனம், நைவல உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம் ஆகியவற்றை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகளை அடுத்த வாரம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. முன்னர் தீர்மானிக்கப்பட்டவாறு நடத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். அக்டோபர் 11ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சையும் அக்டோபர் 12ஆம் தேதி உயர்தர பரீட்சையும் நடத்தப்பட உள்ளன. பிள்ளைகளின் சுகாதாரம் தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த வெள்ளிக்கிழமைக்குள் பெற்றோரிடமிருந்து பெறவுள்ளோம். பிள்ளைகளின் வீடுகளுக்கு அனுப்பி பின்னர் அந்த பிள்ளைகளை கண்டறிவதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டும். தீர்மானமிக்க விடயத்துக்கு அமையவே இவற்றை நாம் முன்னெடுக்கின்றோம். பிள்ளைகளின் சுகாதார பாதுகாப்பு இந்த தீர்மானமிக்க விடயம். இந்த 2 பரீட்சைகள் குறித்து மிக விரைவில் நாம் தீர்மானம் ஒன்றுக்கு வருவோம்.